ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கட முடியான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வர்க்கு வானேற கோமளமும் வாழ்வு. அனைவருக்கும் அனைவருடைய நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருள் செய்த பரமபத சோபானத்தின் 8வது பாசுரம் இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாகிறது. ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல் பாசுரம் ஒரு இன்ட்ரடக்ஷன், 2 மற்றும் 3 விவேக பருவம், அதுக்கப்புறமா 4 மற்றும் 5 நிர்வேதம், மனம் தளருதல், காலம்லாம் இப்படி வீணா போச்சே அப்படின்ட்டுன்னு. 6 மற்றும் 7 அந்த விரக்தி. ஏன்னா அந்த விவேகம் வந்தப்புறம் மனம் தளருது, அப்புறம் ஒரு விரக்தி வருது. இப்போ விரக்தி வந்தப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா பீதி. 8 மற்றும் 9வது பாசுரங்கள் பீதி பருவம். பீதி அப்படின்னாக்கா பயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பண்ண பாவங்கள் இவ்வளோ இருக்கு, திரும்ப இந்த சம்சாரத்தில் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு நமக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவா. நிவர்த்தி மார்க்கம்னாக்க பேசிக்கலி டிட்டாச்சாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. அப்படி இருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்றத இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். துறவரமே துணிவார் துணுக்கற்ற இளம் துணிவோர் உறவினர் ஆதலின் நாம் உயர்ந்தாருடன் ஒன்றி நின்றோம். மரவழி மாற்றி எம் மையலை தீர்ந்தவர் மண் அருளால் கரவை உகந்த பிரான் கழல் சூடும் கருத்தினமே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். துறவரமே துணிவார். இத்தனை நாள் போனதெல்லாம் போகட்டும், இனிமே சரியான வழியில் நம்ம நடக்கணும். இந்த சம்சாரத்தில் எங்கேயாவது இன்னொரு பிறவி கிடைச்சிட போகிறது அப்படின்ற பயம், அந்த பீதி இருக்குது. அதனால என்னன்னாக்க பெருமாள் சொன்னபடியே சாஸ்திரங்கள் பிரகாரம் நடக்கிறார். அதுதான் துறவரமே துணிவார். அவள் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க சில பேரோட சேர மாட்டா. இந்த சம்சாரத்தில் இருக்கிறத பற்றி கவலையே படாமல் அவள் பாட்டில் உடையேன்னு இருக்கிறவாளோட இவள் கூட மாட்டா. அதை தான் அடுத்த இதில் சொல்கிறேன் பகுதியில். துணுக்கற்ற இளம் துணிவோர். துணுக்கற்ற அப்படின்னாக்க கவலைப்படாமல் ஒரு லஜ்ஜையே இல்லாமல். அது ஏன் அப்படி இருக்கா அப்படின்னாக்க இளம் துணிவோர் அப்படின்ட்டுன்னு. ஞானம் அந்த அளவுக்கு வரல. அந்த ஞானம் வராததுனால அவளுக்கு இந்த சம்சார பற்றினா பயம் இல்லை. துணுக்கற்ற துணிவோர் உறவினர். அவளோட கூட மாட்டா, உறவு வச்சுக்க மாட்டா. ஆதலின் நாம் உயர்ந்தாருடன் ஒன்றி நின்றோம். சத் சங்கம் அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா, பாகவத கோஷ்டி, அவரோடவே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். இந்த சம்சாரிகளோட போனாக்க திரும்ப நமக்கு சொல்ல முடியாது, நம்மளும் அவள் மாதிரி ஆனாலும் ஆகிடுவோம். அதுதான் சொல்கிறா, நாம் உயர்ந்தாருடன் ஒன்றி நின்றோம். அதுக்கு அடுத்தது மரவழி மாற்றி. இத்தனை நாள் நான் இருந்த தப்பான வழி, பாவமே செய்து கொண்ட வழி, அதை மாற்றி எம்மை மையேல தீர்த்தார். அதாவது மையேல தீர்ந்தவர் அப்படின்னாக்க என்னை வழி மாற்றினது யார் அப்படின்னாக்க பரம கிருபையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆச்சாரியர்கள். அவர் தான் எம் மையலை தீர்த்தவர் மண் அருளால். அவருடைய விசேஷ அருளால, அவருடைய கிருபையால, அவருடைய கருணையால என்ன ஆயிருக்கு இப்போ எனக்கு? கரவை உகந்த பிரான், கன்றுகள் மேய்த்த பசுமாட்டுகள் மேய்த்த பிரான், கண்ணபிரான், கழல் சூடும் கருத்தினமே. அவருடைய திருவடியை அடையிறது தான் இப்போ எனக்கு கருத்தாக இருக்கே தவிர்த்து எனக்கு வேற உலகியல் விஷயத்தில் நாட்டம் இல்லை அப்படின்றது பாசுரத்துடைய பொருள். இதில் ஆச்சாரியர்கள் ரொம்ப சுவையாக ஒரு விஷயம் சொல்லுவா. இப்போ கண்ணபிரான் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறச்சு. ஒரு காளிய நர்த்தனம் இருக்குது, இல்லை ஒரு கோவர்த்தன மலையை தூக்கினது இருக்குது. எதுக்காக கரவை உகந்த பிரான் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னாக்க ஒரு 2-3 விஷயம் இருக்குது. இதில் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் வச்சே ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. ஒரு ஸ்ரீசுக்தி மட்டும் சொல்கிறேன். திவத்திலும் பசுநிறை மெய்த்துவத்து அப்படின்னு சொல்கிறார். என்ன திவம் அப்படின்னாக்கா வைகுந்தம். அந்த வைகுந்தத்தில் இருக்கிற விட பெருமாளுக்கு பிடிச்சது இந்த பசுக்களை மேய்க்கிறது அப்படின்னு. சரி, பசுக்களை மேய்க்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும், பசுக்களை மேய்த்து உவத்து சந்தோஷப்படுறான். ஆனால் கன்றுகளை மேய்த்தாக்க திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருநந்தாண்டகம் 16வது பாசுரத்தில் என்ன சொல்றார்? கன்று மேய்த்து இனிதுகந்த கால என்றும் அப்படின்றார். அதாவது பசு மேய்த்தா வெறும் உகப்பு தான், கன்றுகளை மேய்த்தாக்க இனிது உகப்பு அப்படின்றது தான் அந்த கரவை உகந்த பிரான்ன்றது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு. இன்னொரு இடமும் திருமங்கை ஆழ்வாரே தன்னுடைய பெரிய திருமொழியில் தஞ்சை கோயில் மங்களாசாசனம் பண்ணுறார். அதில் என்ன சொல்கிறாருனாக்க தடம் பருகி கரிமுகில். இப்போதைக்கு அது வரைக்கும் எடுத்துக்கலாம் போதும். தடம் பருகி கரிமுகில் அப்படின்னாக்க அதுக்கு பராசர பட்டர் சொன்ன விளக்கம் இந்த கன்றுக்குட்டிகளுக்கு தண்ணீரே குடிக்க தெரியல, தீர்த்தம் மருந்து தெரியவில்லை. அதனால கண்ணபிரான் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க 2 கையையும் கட்டிட்டு கண்ணுகளுக்கு இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுவானோ. அந்த அளவுக்கு பசு மேய்க்கிறது அப்படின்னாக்க பிடிக்கும். இது வைகுந்தத்தில் ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவா ஆச்சாரியர்கள். வைகுந்தத்தில் ஒரு சமயம் எல்லா நித்தியஸ்வரிகள்லாம் சாமகாலம் பண்ணிட்டு இருக்கா, ஹாபு ஹாபு ஹாபுன்ட்டுன்னு. அப்போ கண்ணபிரான் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் திடீர்னு டியோ 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 அப்படின்னு என்னமோ சொல்கிறேன். நித்தியஸ்வரிகள்லாம் நிமிஷம் நிறுத்திட்டா, என்னது இது டியோ டியோ டியோனா? இல்லை இது ஒரு மந்திரம் அப்படின்ட்டு என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை, சும்மா டியோ டியோனா என்னன்னு சொன்னேன். இல்லை இது மாடு மேய்க்கிற மந்திரம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்னாரோ. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்
அப்படின்னாக்க நீங்கள் சொன்ன ஹாகு ஹாகுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டுன்னு, அது ஒன்றும் இல்லை, ஆனந்தத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ட்டுன்னு. என்னுடைய ஆனந்தத்தை வந்து நான் பசுமைச்சு தான் வந்து நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்னதா ஆச்சாரியர்கள் சுவாரஸ்யமாக அனுபவிப்பா. அதாவது பீதி பருவத்தின் முதல் பாசுரம், பரமபத சோபானம் வகையிலே 8வது பாசுரம். இந்த பாசுரத்தை இன்னொரு முறை அனுபவிக்கலாம். நாளை வந்து பீதி பருவம் தான் 9வது பாசுரமோ, அதை எப்படி சொல்றார் அப்படின்றதை நாளை பார்க்கலாம். துறவரமே துணிவார் துணுக்கற்ற இளம் துணிவோர் உறவிலர் ஆதலின் நாம் உயர்ந்தாருடன் ஒன்றி நின்றோம் மரவழி மாற்றி எம் மையலை தீர்த்தவர் மண் அருளால் கரவை உகந்த பிரான் கடல் சூடும் கருத்தினமே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.